ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு யூ ஃபார் எவர் புக்குடைய லெசன் 1 பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல நம்ம ஓவர் செல்ஃப், ஆத்மா, அதிக சக்திகளை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மனித நேயம்னா என்ன, ஹவு டஸ் த ஹியூமன் கைண்ட் ஒர்க்ஸ், ஹியூமன் நேச்சர் ஒர்க்ஸ் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணுன்றாரு. அதுக்கப்புறம் இந்த புக்கில் ஒரு நிறைய இடத்துல வி, ஆங்கிலத்தில் டபிள்யூஇன்னு சொல்லுவாங்க, வீன்ற வேர்டை அதிகமாக உபயோகப்படுத்தியிருக்கேன் அப்படின்றாரு. ஏன்னா இங்கிலீஷில் ஒரு சரியான பிரணவம், அதாவது பெயர்ச்சொல், ஒரு குறிப்பிட்ட பாலினத்தை குறிக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சொல் சரியாக இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த புத்தகத்தில் எந்த இடத்துல அவர் நிறைய ஹீ ஹிம் தான் யூஸ் பண்ணியிருக்காராம். எந்த இடத்துலலாம் ஹியூமன் கைண்டை பற்றி, மனிதனை பற்றி, மனிதனுடைய செயலை பற்றி குறிக்கிற இடத்துல எல்லாம் அவர் ஹீ ஹிம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த இடத்துல ஒரு அதில் ஃபீமேலையும் இன்க்ளூட் பண்ணணும்னா அதில் ஒரு சரியான ஒரு ப்ரொனவுன் எனக்கு கிடைக்கல. அதனால் வேறு வழி இல்லாமல் நான் ஹீ ஆர் ஹிம் அப்படின்னு தான் இந்த புத்தகத்தில் ஃபுல்லாக அது யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னார். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஆத்தர் இது இந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட புத்தகம் இல்லை. ஆனாலும் அந்த ஆத்தர் எவ்வளோ அது யோசித்து, நான் இங்கே ஒரு ஆத்மாவை பற்றி தான் பேசுகிறேன், ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ பற்றி இங்கே குறிப்பிடலை, இது ஒரு மனிதனை பற்றி தான் நான் குறிப்பிடுறேன் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ வேறு வழி இல்லாமல் இதில் எங்கெல்லாம் நான் மனிதனை பற்றி குறிக்கிறேனோ அங்கே எல்லாம் ஹீ ஹிம் இப்படி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்றார். இன்ஃபேக்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பெண்கள் ஆண்களுக்கு எல்லா விதத்துலேயும் சரிக்கு சமமாக இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த அதிக சக்திகள்லாம் அவங்கக்கிட்ட இன்னும் அதிகமாகவே இருக்குது. அதை வளர்த்துக்கக்கூடிய தன்மையும் உங்ககிட்ட இயற்கையாகவே அதிகமாகவே இருக்குது. எஸ்பெஷலி சொல்ல போனால் மெட்டாஃபிசிக்ஸ்ன்ற ஒரு வேர்டை நான் இன்ட்ரடக்ஷன்லேயும் சொன்னேன், ஆனால் அங்கே நான் சொல்ல மறந்துட்டேன். மெட்டாஃபிசிக்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு. மெட்டாஃபிசிக்ஸை சரியான தமிழாக்கம் மீவியற்பியல் அப்படின்னு சொல்லுவாங்க. மீ ப்ளஸ் இயற்பியல். மீன்ற ஒரு சொல்லுக்கு இது ஒரு கிரேக்க மொழி. அதாவது மெட்டாஃபிசிக்ஸ், மெட்டானா அப்பால் அப்படின்றாங்க, மீன்றதும் அப்பால் அப்படின்ட்டு. இயற்பியல்னா இயற்கையை சார்ந்தது. ஸோ இந்த துறை எதை பற்றியதுன்னா, ஒரு இயற்கைக்கு அப்பால் உள்ள விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு துறை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஆன்மீகம் சார்ந்த துறையினும் கூட நம்ம சொல்லலாம் அப்படின்ட்டு இங்கே ஆத்தர் குறிப்பிட்டு சொல்கிறாரு. இந்த மெட்டாஃபிசிக்ஸில் ஃபீமேல் இன்னுமே அதிகமாக டீப்பராக ரொம்ப கிரேட்டர் லெவலில் போக முடியும் அப்படின்றாரு. இன்ஃபேக்ட் அவங்களுடைய ஆரா, அதாவது நம்ம உடம்பை சுற்றி இருக்கிற ஆரான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப பிரைட்டராக இருக்குன்றத ஆத்தர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அடுத்தது அவர் வாட் இஸ் லைஃப் அப்படின்ற ஒரு கேள்வியோட அடுத்த பகுதிக்குள்ளே நுழையிறார் ஆத்தர். வாட் இஸ் லைஃப், உயிர்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு. இந்த உலகத்தில் எதெல்லாம் இருக்கோ எல்லாத்துக்குமே உயிர் இருக்குது. நம்ம பொதுவாக சொல்லுவோம் இது லிவிங் திங், நான் லிவிங் திங் அப்படின்ட்டு. ஆனால் அப்படி என்ன சொல்கிறாருன்னா, நான் லிவிங் திங் கூட உயிர் இருக்குது. ஏன்றதை பின்னாடி விளக்கமாக சொல்கிறார் அவர். இப்போது ஒரு பொருள் இறந்துடுச்சுன்னா, சரி லிவிங் திங்கை வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு பூனை இறந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன சொல்கிறோம், அது இறந்துடுச்சு, இட்ஸ் அ டெட் திங் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதை டெட் திங்னு நம்ம ஏன் சொல்கிறோம்னா, அது இது வரைக்கும் ஓடிட்டு இருந்தது, பால் குடிச்சது, விளையாடுச்சு, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறத நிறுத்துறதுனால, நம்ம இனிமேல் செய்யவும் முடியாததுனால அதை நம்ம டெட்டுன்னு சொன்னோம். ஆனால் அது ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாறி இருக்குது. நம்ம அதை டெட்டுன்னு சொன்னது அதோடைய அந்த ப்ரெசன்ட் பாடிக்கு தான் டெட்டே தவிர்த்து, ஆனால் அதோடைய ஆத்மாவுக்கு டெட் இல்லை, அது இன்னொரு ஃபார்ம் எடுத்துருச்சு அப்படின்னு இங்கே ஆத்தர் சொல்கிறாரு. இந்த உலகத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எதெல்லாம் வைப்ரேட் ஆகுதோ இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே ஒரு வைப்ரேஷன் இருக்குது. ஈவன் ஒரு சேருக்கு, இந்த பென், டேபிள், பேப்பர், கல், மண் எல்லாத்துக்குமே ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அந்த வைப்ரேஷன் எதனாலனா, எனி சப்ஸ்டான்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் இட் ஹேஸ் அ மாலிக்யூல்ஸ் இன்சைட்.
நம்ம ஃபிசிக்ஸில் ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ ஒரு மாலிக்யூல், அதாவது மூலக்கூறுகள், ஒவ்வொரு மூலக்கூறுகளும், அதாவது ஒவ்வொரு சப்ஸ்டான்ஸ்க்கும் ஒரு மாலிக்யூல் இருக்கும். இந்த புக்கில் வந்து அவர் நிறைய இடத்துல இந்த மாலிக்யூல்ஸை பற்றி அவர் பேசுவார். இங்கே மாலிக்யூல்ஸ் அவர் வந்து he doesn't want to say the word atoms, புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், இதை பற்றி அவர் சொல்ல விரும்பலை. ஓகேங்களா? ஆனாலும் அவர் ஒரு ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு போகிறாரு. ஸோ ஒரு மூலக்கூறுன்றதே, அதாவது மாலிக்யூல்ன்றதே ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒவ்வொரு சப்ஸ்டான்ஸ்க்குமே ஒரு மாலிக்யூல் டெஃபினட்டாக இருக்கும் அப்படின்றாரு. அந்த மூலக்கூறுக்குள்ளே இருக்கிற அந்த அணு, ஆட்டம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது அதை விட சின்னது. ஸோ இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கான்ஸ்டன்ட் மோஷனில் இருக்கும். இந்த மாலிக்யூல்ஸ் வந்து ரொட்டேட்டிங் மோஷன்லேயே இருக்கும். அப்போ அது ரொட்டேட் ஆகுதுன்னா அதுக்கு உயிர் இருக்குன்னு தானே அர்த்தம். இதுதான் அவருடைய இன்டேக், இதுதான் அவர் நம்மளுக்கு சொல்கிறது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், எதெல்லாம் மூவ் ஆகுதோ, எதெல்லாம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுதோ ஏதோ ஒரு விதத்தில் அதுக்கு தான் உயிர் இருக்குன்றோம். ஆனால் எதெல்லாம் வைப்ரேட் ஆகுதோ எல்லாத்துக்குமே அவர் வந்து உயிர் இருக்குன்ற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. ஸோ எவ்ரி சிங்கிள் சப்ஸ்டான்ஸ் ஆன் திஸ் வேர்ல்ட் ஹேஸ் அ மாலிக்யூல் இல்லைங்களா? ஸோ ஒவ்வொரு மாலிக்யூல்ஸ்குள்ளேயும் ஒவ்வொரு ஆட்டம்ஸ் இருக்குது. அந்த ஆட்டம் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் நியூக்ளியஸ், புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம பேசிக்காக நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே படித்த ஒரு சயின்ஸ் தான். ஸோ ஒவ்வொரு நியூக்ளியஸ், இப்போ அந்த ஆட்டம்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸை, அந்த ஆட்டமையே அவர் எதோட கம்பேர் பண்ணுறாருனா சோலார் சிஸ்டத்தோட. சோலார் சிஸ்டம்ன்றது ஒரு சூரிய குடும்பம். அதில் எப்படி ஒரு சூரியனை சுற்றி மற்ற கோள்கள் சுற்றி வருதோ அதே மாதிரி ஒவ்வொரு அணுவிலையும் இந்த நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் சுற்றி வருது. ஒவ்வொரு சப்ஸ்டான்ஸ்க்கும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கார்பன் ஆட்டம் எடுத்துக்கிட்டால் அந்த நியூக்ளியஸை சுற்றி 6 எலக்ட்ரான் சுற்றி வருது அப்படின்னு சொல்கிறார். இதுவே சூரிய குடும்பத்தில் அந்த சூரியனை சுற்றி 8 கோள்கள் சுற்றி வர மாதிரி இந்த கார்பன் ஆட்டமை சுற்றி 8, அதாவது அந்த கார்பன் ஆட்டமில் இருக்கிற அந்த ஒரு நியூக்ளியஸை சுற்றி 6 எலக்ட்ரான் சுற்றி வருது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதிலிருந்து என்ன சொல்கிறாருன்னா, சோலார் சிஸ்டமும் how we are very much connected with the solar system, with the each and every substance on this earth. தொடர்ந்து வேகமாக சுற்றுகின்ற மூலப்பொருட்களால் ஆக்கப்பட்ட ஒரு நிறைதான் மனிதன். மனிதன் ஒரு திடப்பொருள். திடப்பொருள்னா, இப்போ உங்கள் கையை வச்சுக்கோங்க, ஒரு ஃபிங்கர், ஒரு விரலை எடுத்துக்கோங்க. அந்த விரலால் உங்களுடைய கையோட உள்ளங்கையில் நுழைச்சி வெளியில் கொண்டு வர முடியாது. ஏன்னா நம்ம ஒரு திடப்பொருள். இதுதான் உண்மைன்னு நம்ம நினச்சாலும் இது ஒரு மாயை, ஒரு இல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னொன்று ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரொம்ப ரொம்ப இன்டெஃபினட் மைன்யூட் க்ரீச்சர், அதாவது நம்ம கண்களால் கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மைக்ரோஸ்கோபிக் க்ரீச்சர் வந்து நம்மளுக்கு முன்னாடி இருந்து நம்மளை எப்படி பார்க்கோன்னா, இந்த மனிதன் வந்து பல ஆயிரம் சூரியன்களால் நீர்வீழ்ச்சிகள் நிறைந்த ஒரு பால்வெளியில் ஒரு பிரம்மாண்டமாக அதுக்கு தெரியுமா. இதை இன்னொரு விதமாகவும் நம்மளை பார்க்க சொல்கிறாரு. ஹீ இஸ் ஆஸ்கிங் ஹஸ் டு இமேஜின், நம்மளை ஒரு இமேஜினேஷனுக்கு கொண்டு வர சொல்கிறாரு. எப்படின்னா, நீங்கள் ஒரு நகர்ப்புறத்துலேருந்து தள்ளி ஒரு உயரமான ஒரு மலையில் நீங்கள் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி இருந்து நீங்கள் அந்த வானத்தை, அதாவது அந்த வான்வெளியை பார்க்க சொல்கிறாரு. அங்கே இருக்கிற நட்சத்திர கூட்டங்கள், அங்கே இருக்கிற இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி தெரியும், ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியும். ஆனால் இப்போ இருக்கிற சிட்டியோடைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்னால நம்மளுக்கு ரொம்ப மங்களாக தான் தெரியும். அந்த ஹெவன்றதை இங்கே வான்வெளியை தான் சொல்கிறாரு அவர். அது ரொம்ப டஸ்டியாக தெரியுன்றாரு. ஆனால் இப்போ எந்த ஒரு மாசுமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு மவுண்டைன் டாப் மேலே நின்று நீங்கள் அந்த வான்வெளியை பார்க்கும்போது அங்கே இருக்கிற நட்சத்திர கூட்டங்கள் ரொம்ப மிக பிரம்மாண்டமாக நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. இதே போல தான் நம்மளை ஒரு நுண்ணுயிர் நம்மளை அப்படி தான் பார்க்கணும்.
த ஸ்டார்ஸ் இந்த ஹெவனில் வந்து ஒரு ரே ஆஃப் லைட் மாதிரி நம்மளுக்கு அது தெரியும் அப்படின்றாங்க. இது இதை இந்த ஒவ்வொரு ஸ்டாருக்கும் மத்தியில் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. தெர் ஆர் மில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இன் த ஸ்கை. பட் ஸ்டில் நம்மளுக்கு ஏன் வந்து நிறைய கேப் இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. இப்போது நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் ஷிப் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் ஒன்றுத்துக்கு ஒன்று டச் பண்ணாமல் நம்மளால் போயிட்டு வர முடியும். அவ்வளோ ஸ்பேஸ் அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஸோ இப்படி தான் ஒரு மைக்ரோஸ்கோப் க்ரீச்சர் கூட நம்மளை வந்து தூரத்துலேருந்து இப்படி தான் நம்மளை அது பார்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹியூமன் அதாவது மேன் வந்து ஒரு ஒரு யூனிவர்ஸே, அவனுக்குள்ள ஒரு பிளானட், ஒரு மாலிக்யூல்ஸ், அதனை சுற்றின எலக்ட்ரான்ஸ், இதெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ மேன் இட் செல்ஃப் இஸ் கன்சிடர்ட் அ யூனிவர்ஸ். அப்போனா பார்த்துக்கோங்க, அப்போது ஒரு ட்விக்குள்ள, அதாவது ஒரு குச்சி, மரம், ஒரு கல், இதெல்லாம் கூட ஒரு யூனிவர்ஸாக இருக்குமோன்னு எனக்கு இந்த புக்கு படிக்கும் போது எனக்கு தோணுது. எப்படி மனிதன் ஒரு யூனிவர்ஸாக இருக்க முடியும்னா, அப்போது அந்த கான்ஸ்டன்ட் மோஷனில் சுற்றுற மாலிக்யூல்ஸ் உங்களுக்கு ராக்கில் கூட தானே இருக்குது. அப்போது ராக்கும் ஒரு யூனிவர்ஸாக இருக்கலாம் இல்லையா? நாம் சுற்றுகின்ற மூலக்கூறுகளால் ஆக்கப்பட்ட நிறை. இந்த தொடர் சுற்று ஒரு அதிர்வை உருவாக்குகிறது. இந்த அதிர்வு ஒரு மின்சாரத்தை உருவாக்குகிறது. இது நம்ம ஆத்மாவில் இருந்தும் ஒரு மின்சாரம் வருது. அதாவது இப்போ நம்ம உடம்புல அந்த மாலிக்யூல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது சுற்றிக்கிட்டே இருக்குது. இன் திஸ் மோஷன் காஸ் எலக்ட்ரிசிட்டி டு ஃபார்ம். அதே மாதிரி அவள் ஒவ்வொரு செல்ஃப்கிட்ட இருந்தும் ஒரு எலக்ட்ரிசிட்டி ஃபார்ம் ஆகுது. இந்த எலக்ட்ரிசிட்டியும் அந்த எலக்ட்ரிசிட்டியும் கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது உலகுடைய துருவ பகுதி, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது இல்லைங்களா, அந்த போல்ஸ் ஆஃப் த எர்த் இருக்குது இல்லைங்களா, நார்த் போல் சவுத் போல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல காந்த புயல் கதிர்வீச்சினால தான் இந்த அரோரா பொராலிஸ் ஏற்படுது. இந்த அரோரா பொராலிஸ்ன்றது நார்தர்ன் லைட்ஸ், சதர்ன் லைட்ஸ்ன்னு இதை கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் போய் பாருங்கள், யூடியூப்பில் சர்ச் பண்ணி, ரொம்ப அழகாக இருக்குங்க. அது வந்து வெறும் தென்பகுதி, துருவ பகுதி, அதாவது உலகோடைய ஒரு துருவ பகுதியில் மட்டும்தான் அது வந்து பார்க்க முடியும். இது வந்து சூரியனிலிருந்து ஏற்படுகின்ற ஒரு கதிர்வீச்சின் காரணமாக அது பூமியை வந்து அந்த தென்பகுதி, தென் துருவ பகுதி, வடதுருவ பகுதியை வந்து அது ரீச் பண்ணும்போது, அதனால் அந்த துருவ பகுதியில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது இல்லைங்களா, அதனால் ஏற்படுகின்ற ஒரு லைட்ஸ் தான் இந்த நார்தர்ன் லைட்ஸ், சதர்ன் லைட்ஸ். அதை இன்னுமே அரோரா பொராலிசன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரகங்களுக்கும் மூலக்கூறுகளுக்கும் மத்தியில் மின்காந்த அலைகள் தொடர்பு இருக்குது. இது வெறும் கிரகங்களுக்கும் மூலக்கூறுகளுக்கும் மத்தியில் மட்டும் இல்லைங்க, உலகம். இப்போது நம்ம எர்த் வந்து ஒரு உலகம் மாதிரி, இது மாதிரி வேகப்பட்ட உலகங்கள் இந்த யூனிவர்ஸில் இருக்குது. ஸோ அதுக்கும் நம்ம உலகத்துக்கும் நடுவில் கூட ஒரு கனெக்ஷன் ஏற்படுது, ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்குது அப்படின்றாங்க. எந்த ஒரு மனிதனும் இல்லை மாலிக்யூல்ஸும் அதுவாக இயங்காது. அது வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. ஒன்று இல்லாமல் இன்னொன்று இல்லை, ஒன்று அழிஞ்சுதுன்னா இன்னொன்று அழிஞ்சிரும் அப்படின்றாங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் இன்டர்கனெக்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போது யூனிவர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம யூனிவர்ஸில் சம் பிளேசஸ் வந்து ரொம்ப நிறைய ஸ்டார்ஸ் இருக்கும், அண்ட் சம் பிளேசஸில் ஸ்டார்ஸ் ரொம்ப இருக்காது. இது எதனால் நினைக்கிறீங்க? இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஃப்ளஷ் எடுத்துக்கோங்களேன். நம்ம ஃப்ளஷ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஸோ இதில் மாலிக்யூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஸ்டாக இருக்கும். ஃப்ளஷில் வந்து அவ்வளோ ஹார்ட் இல்லை, பட் போன்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் நம்ம ஃப்ளஷை விட. அப்போ போன்ஸில் வந்து மாலிக்யூல்ஸ் வந்து ரொம்ப டென்ஸாக இருக்கும், நம்ம ஃப்ளஷில் வந்து மாலிக்யூல்ஸ் ரொம்ப ஸ்ப்ரெட்டடாக இருக்கும். அதே மாதிரி தான் கேலக்ஸிலையும் சில இடத்துல வந்து டென்ஸ் மாலிக்யூல்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நிறைய ஸ்டார்ஸை நம்ம பார்க்க முடியும். லெஸ் டென்ஸராக மாலிக்யூல்ஸ் இருக்கிற இடத்துல லெஸ் ஸ்டார்ஸை நம்ம பார்க்க முடியும். இன்னொரு விதமாகவும் சொல்லலாம், இப்போ வந்து ராக்ஸ் இருக்குது இல்லைங்களா, பாறைகள் இருக்குது இல்லைங்களா, இந்த பாறைகள்லாம் வந்து ஒரு டென்ஸ் மாலிக்யூல்ஸ்னால் ஆக்கப்பட்டது. ஸோ மாலிக்யூல்ஸ்குள்ளே அந்த ஆட்டம்ஸ் இருக்குது, ஆட்டம்ஸ்குள்ளே நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இது பின்னாடி நான் சொல்கிறேன், இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்ட்டு.
இப்போது ஒரு ஏர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காற்று இருக்கு இல்லையா, அதோடைய மாலிக்யூல்ஸ் மூலக்கூறுகள் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட்டடாக இருக்கும், ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ இப்போது இந்த காற்று வந்து அதனால் வந்து இப்போ இந்த காற்று எடுத்துக்கோங்க, அது ரொம்ப தின் மாலிக்யூல்ஸ் இருக்கிறதுனால அது நம்மளுடைய மூக்கு வழியாக நம்ம சுவாச குழாய் வழியாக நம்மளுடைய லங்ஸில் இருக்கிற கேபிலரிஸ்க்கு ரீச் ஆகி அங்கேருந்து நம்மளுடைய இரத்த குழாய்களுக்கு போகுது இல்லைங்களா. இதுவே ஒரு திடப்பொருளாக இருந்தால் போக முடியாது. ஏன்னா அது வந்து ஹைலி டென்ஸ்ட் மாலிக்யூல்ஸ். இது வந்து தின் மாலிக்யூல்ஸ் இருக்கிறதால இட் கேன் ரீச் அப் டு அவர் பிளட் ஸ்ட்ரீம் வரைக்கும் போக முடியுது. நம்ம அதே மாதிரி இப்போ நான் அந்த ஆட்டம்ஸில் இருக்கிற ஸ்பேஸ்க்கு வரேன். எப்படி நம்ம ஆட்டம்ஸில் நிறைய ஸ்பேஸ் இருக்கோ அதே மாதிரி யூனிவர்ஸ்லேயும் நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க. அந்த ஸ்பேஸ் நம்ம நினச்சிக்கிறோம் அது ஒரு வெற்றிடம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லைங்க. அதில் வந்து நிறைய ஹைட்ரஜன் மாலிக்யூல்ஸ் இருக்குது. ஸோ நிறையவே இருக்குது. இந்த ஹைட்ரஜன் மாலிக்யூல்ஸ் எதுக்கு என்ன பண்ணோம்னா, இதுதாங்க நிறைய ஸ்டாரு, பிளானட்ஸ், வேர்ல்ட்ஸு இதெல்லாம் க்ரியேட் ஆகுறது இந்த ஹைட்ரஜன் மாலிக்யூல்ஸ்னால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்னொன்று ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில பொருட்கள் ரொம்ப ஹைலி நிறைய திக் மாலிக்யூல்ஸ், டென்ஸ் மாலிக்யூல்ஸ் இருக்கும். ஒரு சில குரூப் ஆஃப் திங்ஸ் வந்து ஹைலி டென்ஸ் மாலிக்யூல்ஸ் இருக்கும். ஒரு சில குரூப் ஆஃப் சப்ஸ்டான்சஸ் வந்து ரொம்ப தின் ஆர் ஸ்ப்ரெட்டட் மாலிக்யூல்ஸ் இருக்கும். இப்போ இந்த தின்னாக ஸ்ப்ரெட்டடாக இருக்கிற மாலிக்யூல்ஸ் கேன் பாஸ் த்ரூ த திக் மாலிக்யூல்ஸ். ஆனால் நீங்கள் கேட்கலாம், எப்படி அதால் போக முடியும்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த எம்டி ஸ்பேஸ்ன்ட்டு. எதாலலாம் அது எந்த அளவுக்கு தின்னாக இருக்கோ அதால் அந்த எம்டி ஸ்பேஸ்க்குள்ளே நுழைஞ்சு போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், கோஸ்ட்னால் பேயின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. பேய்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாலிக்யூல்ஸ் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிருக்குமா. ஸோ அதனால தான் அவங்களால வந்து ஒரு க்ளோஸ்டு ரூம்குள்ளே கூட அந்த ஸ்பேஸ், அந்த திக் மாலிக்யூல்ஸ் இருக்கிறதுக்கு நடுவில் நிறைய ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா, அது வழியாக அதால் நுழைஞ்சு எந்த ஒரு இடத்துக்கும் அதால் வர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப டீப்பர் கான்செப்ட். இதை நான் பின்னாடி வர லெசன்ஸில் நான் உங்களுக்கு அதிகமான டீட்டெயில்ஸோடு சொல்கிறேன்ட்டு ஆத்தர் சொல்கிறாங்க. இதோட லெசன் 1 முடிஞ்சதுங்க. ரொம்ப நன்றி.